சீக்கிய மதத்தை உருவாக்குனவர் குருநானக். இவர் மெக்காவுக்கு பயணம் செஞ்சார். ஏன் அப்படின்னா, குருநானக் சீடர்களில் ஒருத்தர் மர்தானா. இவர் ஒரு முஸ்லீம். அப்போ வழக்கப்படி முஸ்லீம்கள் எல்லாம் மெக்காவுக்கு ஒரு முறையாச்சும் பயணம் பண்ணாதான் அவங்க உண்மையான முஸ்லீம் அப்படின்ற வழக்கம் நடைமுறையில் இருந்துச்சு. இதனால் மர்தானா போய் குருநானக் கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் மெக்காவுக்கு போகணும் அப்படின்னு. சரி, நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு குருநானக் கூட்டிகிட்டு போனார். போகிற வழியில் களைப்பு ஏற்பட்டதுனால ஒரு இடத்துல தங்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ குருநானக் மெக்காவை பக்கம் காலை நீட்டி படுக்கிறாரு. அப்போ அவருக்கு பணிவிட செஞ்ச காதீம் அப்படின்றவர் அதை சுட்டி காட்டி, இறைவன் மெக்காவில் இருக்கிறாரு, அதனால அந்த பக்கம் கால் நீட்டி படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை குருநானக் ஏற்கல. இறைவன் இந்த ஒரு திசையில் மட்டும் இல்லை, எல்லா திசையிலையும் இறைவன் இருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் இறைவன் பறந்து இருக்கிறாரு அப்படின்றத புரிய வச்சு வந்திருக்கிற யாத்திரைகள் எல்லாத்துக்கும் வகுப்படுத்தாரு.